யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுகளை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே ரட்சிப்பு உண்டு. பரலோகம் செல்வதற்கு மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை என்பதை அறிவிக்கிற ஒரு மிஷனரி இயக்கம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேசத்தை பொறுத்தவரையிலேயும் நம்முடைய தேசத்து மக்கள் ஒரு தெய்வ தேடலுள்ள மக்கள். எங்கே போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், எங்கே போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும், எங்கே போனால் நான் சொர்க்கம் போகலாம் என்று சொல்லி அலைந்து கொண்டே இருக்கிற மக்கள். ஆகவே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஒரு பங்காளராக முன்வர அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, கடந்த காலங்களிலே 100க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே விபிஎஸ் நடத்தி சுமார் 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அந்த கிதியோன்ஸ் மூலமாக புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை கொடுத்து அனுப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்படி வசனத்தை கேட்ட பிள்ளைகள் தங்களுடைய சொந்த கிராமங்களில் சொல்லுகிறார்கள். இந்த வாரத்தில் பள்ளிக்கூடங்கள் திறக்க இருக்கிறது. பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகள் செல்லும்போது இந்த இயேசுவின் அன்பை ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, விடுதி குழந்தைகளும் இந்த வாரத்தில் விடுதிக்கு வருகிறார்கள். குழந்தைகளுடைய சரீர ஆரோக்கியத்துக்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி மூலமாக பலருக்கு நற்செய்தி சொல்லுகிறப்படுகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொலைக்காட்சி நிகழ்வுகள் இரவு 8:30 மணிக்கும், அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும், சனிக்கிழமையில் இரவு 7:45 மணிக்கும் இந்த செய்தி வருகிறது. ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்றால் இந்த தொலைக்காட்சி நிகழ்வை நீங்கள் ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுக்கு 5,000 ரூபாய் நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தில் ஆண்டவர் நல்ல திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆகவே ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பயிர்கள் விளைந்து கிடக்கிறது, அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்புங்கள் என்று சொன்னார் அல்லவா. இந்த வார்த்தை கீழ்ப்படிந்து ஏராளமான அறுவடை பணியாளர்கள் எங்களோட இணைந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறார்கள். சுமார் 340 அப்ளிகேஷன் எங்களுடைய கையில் இருக்கிறது. இப்பொழுது 210 மிஷனரிமார் இந்தியாவின் 25 மாநிலங்களில், அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளில் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். இப்படி அறிவிக்கிற விளைவாக இதுவரையிலே சுமார் 6,750 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சுமார் 662 கிராமங்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாய் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். தேவனின் கிருபையினாலே இதுவரை 44 ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்யவும், இப்போ இந்த மாதத்தில் இன்னொரு 3 ஆலயம் பிரதிஷ்டைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமே என்றால் இந்த 2026, 25, 26 அதாவது அடுத்த மார்ச்சுக்குள்ளாக இன்னொரு 60 ஆலயம் எப்படியாலும் கட்டி 100 ஆலயமாக தேவனின் பாதத்தில் படைக்க வேண்டும். அதே போல் இப்பொழுது 210 மிஷனரிமார் ஊழியம் செய்கிறார்கள். அதை 300 ஆக்க வேண்டும். ஆதிவாசி குழந்தைகள் 458 பேர் படிக்கிறார்கள். இதை குறைந்தபட்சம் 600 குழந்தைகள் என்கிற நிலையிலே நாம் கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தின் தேவைகளை சந்திக்கிறதற்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள் அறாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறோம், அவரிடத்திலே தேவைகளை தெரிவிக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டு இந்த இயக்கத்தை நடத்தி வருகிறார். நீங்களும் எங்களோடு கூட ஒரு பங்காளராக இணைந்து இந்த நாட்டை சுவிசேஷமயமாக்குகிறதுல பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எல்லாரும் செல்லும்போது வெறுங்கையோடு செல்லாதபடி இயேசு சொன்னார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி லூக்கார் 15:10 சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற வசனத்துக்கு ஏற்ப ஒரு பெருங்கூட்டமான மக்களை ஆண்டுடைய ராஜ்யத்து நேராக திருப்பி, வெறுங்கையோடு அல்ல, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று சொல்லி ஆண்டவர் கேட்பார். ஆகவே என் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் இந்த கடைசி காலத்தில் ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபடுவோம். உலகத்தில் கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது, கொண்டு போக போகிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களுடைய அநீத்தியமான இந்த உலக சம்பத்துகளை நீங்கள் விற்று நீங்கள் யார் யார் கொடுத்து இதன் மூலம் சம்பாதிக்கிற ஆத்மாக்கள் மாத்திரம்தான் நிலைத்து நிற்கும். ஆகவே அன்பானவர்களே, ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதற்கு எழும்பி வாருங்கள். அருமையானவர்களே,
உங்களை ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார், இந்த நாட்டை குறித்த தரிசனம் என்ன, ஆத்தும பாரம் என்ன, கிறிஸ்தவ திருச்சபைகளை குறித்த நம்முடைய கரிசனைகள் என்ன என்று யோசித்து பார்ப்போம். ஆவிக்குரிய சபையாக இருக்கட்டும், இல்லையென்றால் மெயின் லைன் சபையாக இருக்கட்டும், எல்லா சபைகளையும் ஒரு நாள் சந்திக்கிறதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நான் வெறும் சபையில் அங்கத்தினராக மாத்திரம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தான்னு சொல்லி கேட்பாரு. ஆகவே நண்பானவர்களே, உங்களுக்காக மரித்த இயேசுவுக்காக இந்த கடைசி காலத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் ஒரு கோயிலில் ஆண்டோடைய வசனத்தை சொல்லிவிட்டு இறங்கினேன். ஒரு அம்மா, ஏன் நான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், அதற்கான காணிக்கை வந்து வாங்கிவிட்டு போங்கன்னு சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆலயம் கட்டுவதற்கு நல்ல பழுத்த பாட்டிமார், வயசானவங்க பலர் முன் வந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் உங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு ஆலயங்கள் கட்டலாம். ஏன்னா நாங்கள் முதல்ல மக்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆலயம் வேணும். அதனால் 2 லட்ச ரூபாய் கட்டுறோம், 3 லட்ச ரூபாய் கட்டுறோம், 5 லட்ச ரூபாய் கட்டுறோம், 7 லட்ச ரூபாய் கட்டுறோம். சரியா? ஆகவே உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் நல்ல ஆலயங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக் கொடுக்கிறோம். ஏனென்றால் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் ஆலயங்கள் கட்ட முடியும். இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கட்ட முடியாது. ஆகவே உயிரோடு இருக்கிற நாட்களில் ஆண்டவருக்காக எதையாலும் செய்வோம். வெறுங்கையோடு தான் வந்தோம், வெறுங்கையோடு தான் போக போகிறோம். சரியா? 6 அடி நிலம் கூட மனுஷனுக்கு சொந்தம் கிடையாது. அவங்க பெரிய பணக்காரன் கோடீஸ்வரங்கிறனால தங்க பெட்டியோ சந்தன பெட்டியோ யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே உளுத்து போகிற பெட்டி. இதை மறந்து போகாமல் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஆத்துமா பரலோகம் செல்ல வேண்டும். அதுவும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபாய் தேவை. ஒரு மிஷினரியுடைய குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபாய் தேவை. ஏதோ ஒரு விதத்தில் இந்த மிஷினரி பணியில் ஈடுபடுங்கள். அதோடு கூட யூடியூப் மூலமாக இந்த செய்திகளை நாங்கள் வெளியே விடுகிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்துங்க. டிவி நிகழ்வுகளை பார்க்க ஊக்குவீங்க. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, மாதந்தோறும் ஆத்மாவே என்கிற ஒரு தேடி என்ற ஒரு பத்திரிகை போடுறோம். இந்த பத்திரிகையை நீங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த ஊழியத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னோன்னா அநேகர் ஊழியங்களை தாங்குவதற்கு வருவாங்க. அப்படி அநேகர் வந்தாங்கன்னா நாங்கள் நிறைய மிஷினரிகளை அனுப்பலாம். அருமையானவர்களே, இந்த ஊழியம் லாபத்துக்காக செய்யலை. வர்ற காணிக்கையை நாங்கள் 100% அப்படியே கர்த்தருக்காக பயன்படுத்தணும். என்னோட சுய தேவைக்காக பயன்படுத்துகிறதே கிடையாது. அந்த பத்திரிக்கை ஒன்று தான் எங்களுக்கு செலவு, வேறு செலவு கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் நம்பி கொடுக்குற காணிக்கைகள் 100% தேவ அரசுக்காக, வளர்ச்சிக்காக செலவு செய்யப்படுகிறது. ஆகவே வாருங்கள், ஊழியங்களை ஆதரியுங்கள். பணித்தளங்களில் வந்து ஊழியங்களை பாருங்கள். நான் அது நிறைய பேரை கூப்பிட்டு போகிறேன். போன வாரத்தில் மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா போயிட்டு வந்தேன். என் கூட 8 பாஸ்டர்ஸ் வந்தாங்க. ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் வந்தாங்க. வந்து ஊழியங்களை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். என் அன்பானவர்களே, இப்படி வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஊழியங்களை பற்றி தெரியும். ஆகவே வாருங்கள் என்று அன்போடு கூட அழைக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு ஆலயம் கட்டிட்டு பிரதிஷ்டைக்கு வாங்க, இல்லை அதெல்லாம் கட்ட முடியாது, நான் சும்மா வந்து முதல்ல பார்க்குறேன்னா வந்து பார்க்க வாருங்கள். வந்து பார்த்து ஊழியங்களை ஆதரியுங்கள். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தின் ஊழியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காலையில் 4:30லேருந்து 7:30 வரைக்கும் எங்களுடைய ஊழியங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அருமையானவர்களே, இந்த ஜெபம் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும். ஆகவே எங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வைங்க. அது மாத்திரம் இல்லை, தேசத்தின் ரட்சிப்புக்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாச நாளாக நியமித்து இரவு 9 மணிலேருந்து 10 வரைக்கும் ஆன்லைனில் ஜெபம் பண்ணுறோம். அதே போல் சனிக்கிழமையில் சாயங்காலம் 5 மணிக்கு பெண்கள் ஜெபம் பண்ணுறாங்க. சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு இளைஞர்கள் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. அருமையானவர்களே, இந்த ஜெப ஆவி உங்களிலும் பற்றியறிய நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறவர்கள் உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. அதோடு கூட சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 34 54 94 90. மறுபடியும் சொல்கிறேன், 1200 34549490. IFSC கோட் CNRP 0005652. எங்களுடைய தொடர்பு நம்பர் 9043867550 9447375550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட
விடுதலை என்கிற தலைப்பிலே நான் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஏனென்றால் உலகமெங்கிலே இருக்கிற ஜனங்கள் யார் என்னை விடுவிப்பார்கள் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அது மாத்திரம் இல்லை, எங்கே போனாலும் ஒரு இடி இடிக்குது. இன்னொரு பக்கம் போனால் ஜாதகம் சரியில்லைங்கிறான், இன்னொரு பக்கம் போனால் விதி சரியில்லைங்கிறாங்க, இன்னொரு பக்கம் போனால் நேரம் சரியில்லைங்கிறாங்க. என் நண்பானவர்களே, இப்படி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி முடங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதற்கு ஏன் கடவுள் வேண்டும் என்பது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மன துயரம், துக்கம் இல்லையென்றால் நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறவர். அவர் நம்மை விடுவிக்கிறவர், பார்த்துக்குங்க, நம்மை தப்புவிக்கிறவர், எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவர் தம்முடைய ஜனங்களை தேற்றுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பானவர்களே, யாத்ராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22லேருந்து 23 வரைக்கும் இப்படி எப்படி அடிமைத்தனத்தில் நம்ம இன்றைக்கி இப்படிலாம் வேதனையோடு கிடக்கிறோமோ, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்வாங்க, இருட்டிடும். ஆனால் அன்றைக்கி சாப்பாடு ஒன்றுமே கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் வெளிச்சு அந்த இருட்டுக்குள்ளே போய் காட்டுக்குள்ளே போய் கீரை அறுத்துட்டு வந்து அதை வேக வச்சு சாப்பிட்டு அப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ உழைச்சிக்கெல்லாம் கூலி கிடையாது. இதனால் ஐயோ ஜனங்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் ஜனங்களின் கூக்குரல் என்னுடைய செவியை எட்டியது. அருமையானவர்களே, ஏக்கம் பெருமூச்சு கூக்குரலை பார்த்து ஆண்டவர் அமைதியாக இருக்கவே மாட்டார். அதனால தான் நான் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுவேன், தயவு செய்து மற்றவருடைய வயிற்று எரிச்சலை கொட்டுற அளவுக்கு நீங்கள் எந்த செயலும் செய்யாதீங்க. லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ அதிகாரிகிட்ட சொல்கிறது, லஞ்சம் கொடுக்குற ஒருத்தர் கூட சந்தோஷமாக கொடுக்க மாட்டாங்க. நீ நல்லா இரு, நீ ஆசீர்வாதமாக இரு, உன் பிள்ளைங்க பொண்டாட்டிலாம் நல்லா இருக்கட்டும், இப்படியா சொல்லி கொடுப்பாங்க. நீ விளங்காமல் போவ, என் காரியம் நடக்கணுங்கிறக்கா நான் உனக்கு கொடுக்குறேன், நீ சீரழிஞ்சு போவ, இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. என் நண்பனவர்களே, இந்த லஞ்ச பணத்தை கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சிங்கன்னா, இந்த லஞ்ச பணத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு பொருள் வாங்கி போட்டிங்கன்னா தேவையில்லாத வியாதி வந்துடும். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைங்க கெட்டு சீரழிஞ்சு போயிடுவாங்க. அருமையானவர்களே, உங்கள் கைகளின் பிரயாசம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் மனைவிக்கு, இதை மனசில் எல்லாரும் வைத்து கொண்டோம் அப்படின்னா மற்றவங்க உங்களை ஐயோ இந்த புண்ணியவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பார்த்துக்குங்க. ஆகவே என் நண்பானவர்களே, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கதறும்போது அந்த கதறலை ஆண்டவரால் கேட்டு அமைதியாக இருக்க முடியல. மோசையை கூப்பிடுறாரு, என் ஜனங்களுடைய கூப்பிடுதலுடைய இருதயத்தில் எட்டியிருக்கு, நீ போய் என் ஜனங்களை விடுவிக்கணும், வா நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. மோசை என்னென்னமோ சொல்லி தப்பிக்கிற பார்க்குறாரு, முடியாது, என் ஜனங்களுடைய சத்தம் என்னுடைய செவியை உடைத்து விட்டது. இல்லை, நல்லா யோசித்து பாருங்கள் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே லஞ்சம் வாங்காதிருங்கள். அது மாத்திரம் இல்லை, வட்டி தொழில் பாருங்கள். ஆமாம், கிறிஸ்தவங்களுக்கு வட்டி தொழில், வட்டி பணம் ஆசீர்வாதமாக இருக்காது. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா வங்கி இருக்குது, நிறைய முறையான வங்கியில் கொண்டு போய் சேர்த்து நீங்கள் அதில் கிடைக்கிறத வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, அதில் தான தர்மம் பண்ணுங்கள், தேவையே கிடையாது. மற்றபடி நிறைய பணம் இருக்குது, யாராவது உதவி கேட்குறாங்கன்னா அவங்க திரும்ப தருவாங்கங்கிற எதிர்பார்க்காம நீங்கள் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அருமையானவர்களே, மற்றபடி வட்டிக்கு மட்டும் கிறிஸ்தவர்கள் யாரும் தொழில் பண்ணாதீங்க. கிறிஸ்தவ தொழில் வட்டிக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறனால நல்லா கவனிங்க, சாராயம் போதை பொருள் வியாபாரம் கிறிஸ்தவர்கள் பண்ணக்கூடாது. அது மாதிரி வட்டி தொழில் வியாபாரம் கிறிஸ்தவர்கள் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ரஞ்ச போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஒரு சாபக்கேடு. ஏன்னா ஜனங்களுடைய வேதனையின் குரல் ஆண்டுடைய சமூகத்தில் எட்டும், பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்களாகிய உங்களை பார்த்து நான் சொல்கிற காரியம்லாம் உங்கள் வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஆட்டோ எடுத்துருப்பீங்க, எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பேசின கூலியை கொடுத்துருங்க. அது மாத்திரம் இல்லை, 1 ரூபா 2 ரூபா கூடுதலாக கொடுத்தா கூட பரவாயில்ல, அது உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க, பார்த்துடுங்க. அருமையானவர்களே, நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து என்னை ஏமாற்றிட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வாங்காத அளவுக்கு கவனமாக இருப்பேன். ஏனென்றால் ஆண்டவர் எளியவர்களுடைய கூக்குரலை கேட்குற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, என் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளையாக நாம் என்னைக்கு நம்ம மாறுறோமோ அன்னையிலிருந்து நாம் ஆண்டுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள், பார்த்துக்குங்க. ஆமாம், மேத்யூ ஹென்றி அதுதான் சொல்கிறாரு, யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமோ அவர்கள் கடவுளுடைய கவர்னன்ட் சில்ட்ரன், பார்த்துக்குங்க. நாம் ஆமாம், உடன்படிக்கைன்னா ஒரு சொத்து வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போடுவோம் பார்த்தீங்களா, இல்லைன்னா கரையம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு கரையம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கடவுளுடைய சுதந்திரவாளி.
ஆகவே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டே தவிர நீங்கள் இன்னும் ஏதோ ஒரு பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய சொத்து என்னுடைய சம்பத்து எல்லாமே என் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறார். வானமும் பூமி அவருடையதுன்னு பைபிள் எழுதியிருக்கு, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையன்னு எழுதியிருக்கு. அப்படின்னா அவருடைய பிள்ளையாக மாறினீங்கன்னா இவைகளெல்லாம் உங்களுக்கு சொந்தம் பார்த்துக்குங்க. சரியா? ஆகவே கவலைப்படாதிருங்க. என் அன்பானவர்களே, ஒரு வீட்டில் அருமையானவர்களே அவருக்கு பெரிய பர்த்டே பார்த்துக்குங்க. ஆக பர்த்டே ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாரு. எல்லாருக்கும் அந்த பர்த்டே கொண்டாட வர்ற எல்லாருக்கும் ஒரு ப்ரைஸ் வைத்திருக்கிறாரு. அப்போ எல்லாரும் வர்றாங்க, என்னென்ன ப்ரைஸ் வேணுமோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி. கடைசியாக ஒருத்தன் வரான், அவன் அந்த வீட்டை வேலை செய்தவன். அவன் மட்டும் வந்தோடனே என்ன பண்ணுறான், அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவன் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே பார்க்குறான் பைபிள் இருக்குது. அவனுக்கு பைபிள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ஐயோ பைபிள் கிஃப்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆசையாக அதை தூக்குறான் பார்த்துங்க. தூக்கி எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போனோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் ஃபங்க்ஷனை முடிஞ்சிருது. அந்த வேலைக்காரனை மாத்திரம் கூப்பிடுறாங்க, நீ முன்னால் வான்னு சொல்லி. ஏன்னா அந்த பைபிளுக்குள்ளே டாலர் பணங்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த 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 உரிமையாளர் இருக்கார்ல, அந்த பெரிய பணக்காரரு, அவருடைய முழு சொத்துக்கும் உயில் இந்த பைபிளை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சொத்து எல்லாமே சொந்தம்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்துக்குங்க. என் நண்பானவர்களே, ஆகவே தான் நான் மறுபடியும் சொல்கிற காரியம் எல்லாம் வானமும் பூமியும் அவருடையது. தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிற நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம்னா அவருடைய சொத்துக்கள் சம்பத்துக்கள் அனைத்தும் நமக்கு சொந்தம். அது மாத்திரம் இல்லை பாருங்கள், என்றைக்கு நீங்கள் அவருக்கு சொந்த பிள்ளைகளாக மாறுறீங்களோ அதன் பின்பு உங்களை அவர் டீச் பண்ணுறாரு. என்ன டீச் பண்ணுறாருன்னா, நல்லா டியூன் பண்ணுறாரு. இந்த மக்கா இருக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆமாம், மக்கா இருக்கிறவங்களாம் புத்திசாலியாக மாற்றுறாரு பார்த்துக்குங்க. ஞானவானாக மாற்றுறாரு. அதனால தான் பைபிளை படித்தவங்க ரொம்ப அறிவாளியாக ஆயிடுவாங்க, ஞானவான்களாக ஆயிடுவாங்க பார்த்துக்குங்க. இதனால தான் நீங்கள் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை வாசித்தீங்கன்னா, இவைகளை ஒருவன் படிக்கிறதுனால ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் யுத்தியிலும் தேறினவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. சரியா? இந்த வேதம் பேதைகளை ஞானியாக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அருமையானவர்களே, என்னைக்கு நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறுறீங்களோ, மேத்யூ ஹென்றி அதான் சொல்கிறாரு, அவருடைய பிள்ளைகளை திறந்தவரும் டியூன் பண்ணுவார், டீச்சிங் பண்ணுவார், கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. 4வது மேத்யூ ஹென்றி சொல்லும்போது அவருடைய பிள்ளைகளை தூய்மைப்படுத்துகிறதுல அவர் அக்கறை உள்ளவராம் பாருங்கள். என் அருமையானவர்களே, நம்ம கடவுளுடைய சந்ததி இல்லையா, நமக்கு கரைப்படணுங்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எட்டி பார்த்தாலே இன்றைக்கி பாவம் வந்துடுற மாதிரி இருக்குது. இல்லை டிவியில் வர்ற விளம்பரத்தை பார்த்தா அங்கேயும் ஆபாசமாக இருக்குது, பேப்பரை திறந்தால் ஆபாசமாக இருக்குது, செல்ஃபோனை திறந்தால் அங்கேயும் எல்லாமே வருது பார்த்துக்குங்க. அப்படின்னா கரைபடாமல் நம்ம இதை பரிசுத்தமாக காக்கிறதுங்கிறது இந்த நாட்களில் முடியாத ஒரு காரியமாக இருக்கிற. சாத்தான் இவன் என்ன பண்ணான் அப்படின்றதெல்லாம் எடுத்து இயேசுநாட்ட போய் சொல்லுவான் பார்த்துக்குங்க. அப்போ இயேசு என்ன செய்வாராம் பாருங்கள், அவருடைய இரத்தத்தை அந்த இடத்துல பூசி நம்மை தூய்மையானவனாக மாற்றுகிறார். ஆகவே தான் என் அன்பானவர்களே, நீங்கள் சுதந்திரவாளிகள், விடுதலை பெற்றவர்கள், நீங்கள் இந்த அசுத்தமான காரியத்துக்குள்ளே கிடக்கிறத அவர் ஒரு நாள் விரும்பவே மாட்டார் பார்த்துங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மார்ட்டின் லூத்தர் என்பவர் ஆண்டுடைய நற்செய்திக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். என்றாலும் அவர் மேலே பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை பலர் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மார்ட்டின் லூத்தர் எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டுகள் பட்டியெல்லாம் கருப்பாக இருக்குது. அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த இடத்துல அப்படியே கொட்டப்படுகிறது. அது அப்படியே ஒயிட்டாக மாறுது பார்த்துக்குங்க. சரிதான? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அருமையானவர்களே, நாம் யாரும் மற்றவர்கள் நம்மை பாவின்னு சொன்னாலும் சரி, நாம் அசுத்தமான இடத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் தூய்மையாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நீங்கள் தூயவான், நீங்கள் பரிசுத்தவான், நம்மை குறித்து பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் பார்த்தீங்கன்னா வேதக்காரங்க அப்படிமா, வேதக்காரங்க அவங்க பைபிள் படிக்கிறவங்க. என் அன்பானவர்களே, அது எவ்வளோ பெருமையான காரியம் இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இப்படி ஒரு ஆசீர்வாதமான சந்ததி, பரிசுத்தமான சந்ததி பார்த்துக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னென்னு பாருங்கள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்தீங்களா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு மாத்திரம்தான் அடிமை. நான் இயேசுவுக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு ஒரு பெருமை வேணும். நான் 42 வருஷம் ஆச்சு இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு எங்கே நின்றவனால் தைரியமாக சொல்லுவேன். அருமையானவர்களே, இந்த 42 வருஷம் இயேசுவுக்கு அடிமையாக வாழ்ந்ததுனால என்னை ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்துறதும் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, ஒரு நாள் எந்த இடத்துலையும் தலை குனிந்து போக பண்ணினதும் கிடையாது. ஏனென்றால் அழைத்த ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர் இல்லையா? இந்த 42 ஆண்டு காலம் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா கவனிங்க,
ஒரு கணவன் ஒரு மனைவி இல்லையா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஒரு நாள் கோவத்தில் அவங்க வீட்டுக்காரரு அந்த குழந்தைய ஒரு அடி அடிச்சுட்டார். அந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஏன்னா ஒரு ஒரு 2 பேரும் சேர்ந்து தான் பெத்தெடுத்தாங்க. ஆனால் அந்த பெத்த அந்த அந்த தாயோட உள்ளம் எப்படி இருக்கும்னா, அவங்க கூட அவங்க பிள்ளை ஒரு அடி அடிச்சிருவாங்க. கணவன் ஒரு அடி அடிக்கிறதையே அவங்களால தாங்க முடியாது. இதான் எதார்த்தம். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 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 தாய் பெற்றெடுத்த அந்த குழந்தைய அவங்க கணவனே அடிக்கிறதுக்கு உரிமை அந்த தாய் இருதயம் கொடுக்கலன்னா, கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறத, சாத்தான் உங்களை கஷ்டப்படுத்துறத அவருக்கு எப்படி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லையா? உங்களை விடுவிக்கிறதுல, உங்களை தப்புவிக்கிறதுல அவர் அவ்வளோ அக்கறையோடு இருக்கிறார். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய அவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய அந்த மனதை நம்ம சற்று புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக வாழ்கிறதுல நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக நம்ம இருப்போம். பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்பானவர்களே, ஆண்டவரின் பிள்ளையாக வாழ்வோம். யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது, அருமையானவர்களே, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். தெரிந்தோ தெரியாமலோ எங்கேயாவது போய் ஒரு தவறை செய்துட்டா நம்ம அப்புறம் அதுக்கு அடிமை ஆயிரும். பார்த்துடுங்க, ஒரு பயம் நமக்குள்ளே வந்துடும். ஆகவே தான் சுத்தவானாக நான் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். பவுல் ரோமாவரியாருக்கு கடிதம் எழுதும்போது ரோமர் 6:17-18 எழுதுறாரு, முதல்ல நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, அது ஒரு காலம், அறியாத காலம். ஆனால் இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிட்டீர்கள், இப்போ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்கள், நம்ம எங்கே போனாலும் சரி, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பரிசுத்தவான் என்கிற உயர்ந்த நிலையோடு நான் வாழ வேண்டும். அருமையானவர்களே, நாங்கள் வட மாநிலங்களில் ஆண்டுடைய நற்செய்தி அறிவிக்கிறோம். பௌரா என்ற ஒரு ஆதிவாசி மக்கள் இந்த காலங்களில் நல்ல சுவிசேஷத்துக்கு வரவேற்புள்ள ஒரு பகுதி. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த பௌரா மக்கள் நாங்கள் கடவுளுடைய குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். ஆதியிலே கடவுள் உலகத்தை படைத்தார், அவருக்கு கோபம் வந்ததுனால உலகத்தை அழிக்கும்போது எங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினாருன்னு சொல்கிறாங்க இந்த பௌரா மக்கள். எங்களுடைய இந்த மலை, ஆரவல்லி மலை தொடருங்க தான் அந்த போட் வந்து நின்றுச்சு, அங்கேருந்து வந்தவங்க அதை நாங்கன்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, எல்லாரும் குடிப்பாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு 10-12 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு காலில் ஒரு விலங்கை மாட்டி விட்டுருவாங்க. இளம் வயதில் இந்த பிள்ளைகள் விதவைகளாகி பின்பு விபச்சாரத்தை தள்ளப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கிறோம். சுவிசேஷத்து வாஞ்சியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அந்த குழந்தைகளை அந்த ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறதுக்காக. என் அன்பானவர்களே, நல்லா கவனிங்க, இந்த குழந்தைகளை பிசாசானவன் அவனுடைய விருப்பத்தை கொண்டு போகிறதுல ரொம்ப வாஞ்சியாக இருக்கான். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த ஊரில் நற்செய்தி அறிவிக்கும் போது அந்த ஆள், ஒரு பெரிய ஆள், தோற்றம், பெரிய தோற்றம், ஓடி நம்மளுடைய ஊழியரை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். அங்கே போன அவனுடைய மகள் 18 வயசு இருக்கும். அந்த பிள்ளையை அப்படியே சங்கிலியில் கட்டி வைத்திருக்கிறார்கள். என்னென்னு கேட்டால், ஒரு பொல்லாத ஆவி இவளை பல ஆண்டு காலம் அலக்களிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த அலக்களிப்பு தாங்காமல் அவங்க அம்மா அந்த பிள்ளை விடுத்து போயிட்டா. இப்போ நான் தான் அந்த குழந்தைக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறேன். உன்னுடைய இயேசு விடுவிப்பார்னு சொன்னியே, தப்பு வைப்பார்னு சொன்னியே, காப்பாற்றுவார்னு சொன்னியே, இப்படியெல்லாம் ஏமாத்தாத என் மகா பாய்வா, என் மகா உன்னுடைய இயேசுவிலை விடுவிப்பாராம். என் அன்பானவர்களே, உபவாசத்தோடு அந்த வீட்டில் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். பார்த்துங்க, 3 நாள் ஜெபத்தில் அந்த பொல்லாத ஆவி அலக்களிக்க ஆரம்பித்து சொன்ன வார்த்தை, நான் எத்தனையோ 1000 வருஷமாக பௌரா மக்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன், இன்றைக்கு நீ உங்களை விடுவிச்சுற நான் பார்க்குறேன்னு சொல்லி சேலஞ்ச் விடும்போது, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த சரீரத்தின் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, நீ இங்கேருந்து புறப்பட்டு போன்னு சொல்லி கட்டளையிடும்போது அசுத்த ஆவி அலக்களித்து கொண்டு ஓடிச்சு. அந்த பிள்ளை கேட்குறாப்பா, ஏன் என்னை கட்டி வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது சாப்பிட தாங்கப்பா, பசிக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் அன்பானவர்களே, முதல்ல தந்த பிள்ளை சாப்பிட்றது கேட்டோன்னா அப்பாவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. இன்றைக்கி நற்செய்தி அறிவிக்கிற ஊழியத்தில் அந்த குடும்பம் இருக்குது. பார்த்துக்கு எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரும் சாத்தானாலே கட்டப்பட்டு அலக்களிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கணுங்களோட விருப்பம் கிடையாது. கடந்த நாட்களில், போன வாரத்தில் நான் மகாராஷ்டிரா போயிருந்தேன். மகாராஷ்டிராவில் மாடியா என்ற ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை பார்க்குறக்காக போயிருந்தேன். என்னுடைய ஹாஸ்டலில் ஒரு தம்பி இருந்தான். அப்போ அவன் என்னன்னு கேட்டால், எங்களுக்கு சொன்ன சம்பவம் பார்த்திங்கன்னா, அவன் பேர் தினேஷ். அவங்களுடைய ஊரில் அசுத்தாவினால் அலக்கழிக்கப்பட்டு எல்லாரையும் கடிக்கிறது, மண்ணள்ளி போடுறது, காரி துப்புறது, கெட்ட பேச்சு பேசுகிறது. இவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராலும் முடியலை. சங்கிலியெல்லாம் கட்டிப்பட்டால் உடச்சிட்டு வந்துடுறான். கடைசியில் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, விடுதலே கிடையாது. கடைசியில் ஊராராக சேர்ந்து அவனை கொன்று விட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்முடைய ஊழியர் அவனை கூப்பிட்டு வந்து இந்த ஹாஸ்டலில் கொண்டு வந்து, ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தவன் அப்படியே அமைதியாகிட்டான். பார்த்துக்குங்க, சத்தியத்தை ஜெபிக்கும் போதெல்லாம் அமைதியாக ஜோமண்ண முழங்கால் பண்ணிடுவான், வேதத்தை சொல்லும்போது கவனிப்பான். அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தவன் இப்போ முழுமையுமாக மாற்றப்பட்டு விட்டான் தினேஷ்.
குடும்பமாக இப்பொழுது ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறார்கள். பேப்டிசம் எடுத்த பார்த்து சொல்லும்போது சொன்னால், லேகியோனை போல இருந்த என்னை மனுஷனாக இயேசு கிறிஸ்து மாற்றிவிட்டார். என்னுடைய விடுதலையின் செய்தியை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, ஒரிசா போயிருந்தேன். அங்கே இந்த நாட்களில் கொஞ்சம் ரோடு அங்கங்கே இருக்குது. ஆனால் இன்னும் மக்கள் பயங்கர வறுமையில் மாற்று வஸ்திரம் இல்லாமல் இருக்காங்க. நிறைய வீடுகளில் மாங்கொட்டை இன்னும் கொட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வறுமை. கடைகளில் மாங்கொட்டை கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம மாம்பழத்தையும் 100 ரூபாய்க்கு வாங்க மாட்டோம். ஆனால் மாங்கொட்டை 100 ரூபாய். எதற்காக? ரொம்ப பசியாக இருந்து ஒன்றும் வழி இல்லைன்னா இந்த மாங்கொட்டையை வேக வச்சு அதில் இருக்கிற அந்த வடுவை எடுத்து சாப்பிட்றாங்க. சில நாட்கள் பசி எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அறியாமையை, இந்த வறுமையை போக்குவதில் நம்முடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, இப்படி அடிமைத்தனத்தில் ஒருவர் கூட கிடக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டுடைய விருப்பம் கிடையாது. அருமையானவர்களே, மகாராஷ்டிரா இன்னும் அந்த பெல்காம் பகுதிகளில் தாக்கூர் என்ற ஒரு கம்யூனிட்டி மக்கள் அதிகமாக வாழுகிறார்கள். அங்கே நிறைய கரும்பு தோட்டம், கோலாப்பூர் என்று சொல்லுவாங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில. இந்த கோலாப்பூரை பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்தியாவில் சுகர் ஃபேக்ட்ரி இருக்கிற இடம். எல்லாமே இந்த தாக்கூர் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய மத்தியில் இந்த லேண்டெல்லாம் இருக்குது. நிறைய அடிமைகள் அங்கே கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. இவங்க பகல் முழுவதும் வறுத்து எல்லா வேலையும் செய்து ஆண்டுக்கு ஒரு முறை இவங்களுக்கு கூலி, மற்றபடி டெய்லி சாப்பாடு போடுவாங்க. அதுவும் இந்த ராகி கூலி தான் கொடுப்பாங்க. அருமையானவர்கள், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியிலே நம்முடைய மிஷினரி அஜித் அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். கடந்த நாளில் மிகவும் அடிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்ட ரத்தங்கள்லாம் கொட்டப்பட்டது. பார்த்துங்க, நல்லா கவனிங்க. எங்கேயெல்லாம் அவருடைய ரத்தம் கொட்டப்பட்டது அங்கேயெல்லாம் இன்றைக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளாக அநேகரை மாற்றி வருகிறார். திடீர்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னா, ஆராதனை நடத்த விட மாட்டேங்கிறாங்க வாடகை இடத்துல. எப்படியாயிலும் ஒரு இடம் வாங்கிடணும், தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜோமரி இடங்க, ஆராதனை இந்த வாரம் நடத்த முடியல, அடுத்த வாரமாக நான் நடத்தணும். நிறைய பேர் பேப்டிசத்துக்கும் ஆயத்தமாக இருக்கேன். ஒரு இடம் நமக்குன்னு இருந்ததுன்னா அங்கே ஒரு சின்ன ஆலயத்தை கட்டி பேப்டிசம் தொட்டி கட்டிடலாம் அப்படின்றாரு. அருமையானவர்களே, ஜோமனுங்க, கர்த்தர் நம்மை நடத்தினார் என்றால் இப்படிப்பட்ட தேவைகளுக்காக நாம் எழும்புவோம். தேவனை ஆராதிக்கிறதுக்கு இந்த நாட்களில் பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, தேவனை ஆராதிக்கிறதற்கு விடுவிக்கிற ஆண்டவர், அடிமைத்தன கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு உலக பிரகாரமான பணம் ஒரு தடையாக இருக்கவே கூடாது. ஆகவே ஜெபியுங்கள், தேவனுக்காக எழும்புங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் யாரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யத்தின் மேன்மைக்காக நஷ்டப்பட்டவர் யாரும் கஷ்டப்பட்டது கிடையாது. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பாரத நாட்டில் ஆண்டவரே அடிமைப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலையின் தேவனாக நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு விதத்தில் அடிமைத்தனத்தில் கிடக்கிற எங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பரிபூர்ணமான விடுதலையை தாரும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பலருடைய வீடுகளிலே வியாதி என்கிற கட்டப்பட்ட நிலைமை, கடன் என்கிற கட்டப்பட்ட நிலைமை, சரீர உபாதையினாலே எழுந்து நிற்க முடியாத நிலைமை, யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இந்த நேரத்தில் அவருடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும், அவருடைய செவிகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. பசி பட்டினி இந்த வீட்டிலிருந்து அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாததுனால ஆண்டவரே எத்தனை பேருடைய வாழ்க்கை பாழடைந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த கர்ப்பத்தை நீர் தொடுவீராக. நீர் சொன்னீர், உன்னுடைய ஜனங்களுக்குள்ளாய் மலடு ஒன்றும் இருப்பதில்லை என்று சொன்னீர். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தொடர்ந்து கர்த்தர் பேசுவீராக. தேவரீருடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?